ஹைவேஸ் எல்லாருக்கும் நான் ஐடி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசுவோம்? கரெக்டிவ் பேட்டர்ன்ஸ் பற்றி பேசுவோம். கரெக்டிவ் பேட்டர்ன்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய பேர் இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஹேர் டிரான்ஸ்லேட் சரி ரிசல்ட் வராது. அதாவது டென்சிட்டி கேப்ஸ் ஷார்ட் பாக்ஸ் இருக்கும், இல்லை மேலே ஏதாவது பிரச்சனை இந்த கேப்ஸ் ஆகும், அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக கரெக்டிவ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் மினஸ்ட்ரியை பற்றி போட்டிருக்கேன், அதை பார்க்கறவங்க போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் அடுத்தடுத்து வீடியோ வந்து முடிஞ்சதுக்கு நான் போடுறேன். நாலேஜ் வேணுன்றவங்க கண்டிப்பாக. நான் கரெக்டிவ் பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கேன். ஒன்றா போயிட முடியும். நான் பேசுகிறேன் இப்போ தான் வந்துருக்கு. கரெக்டிவ்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேப்ஸ் ஏதாவது இருந்தால் ஃபில் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. பட் இங்கே என்னன்னா ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் அது என்னென்னு பேச முடியும். நீங்கள் எப்படி நீங்கள் கரெக்டாக பேஸ் பண்ணுறது நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஏர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒரு ராங்கான கிளினிக் சூஸ் பண்ணதால தான் நீங்கள் செகண்ட் டைம் ஏர் ட்ரான்ஸ்ஃபர் போகிறீங்க, கரெக்டிவ் போகிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் கிளினிக்கை ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணுன்றது எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டாவது தடவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கரெக்டிவ் பண்ணி ஃபெயில் ஆகி மூணாவது தடவை போய் ஓனரே இறந்தவங்களால நான் பார்த்தேன். சில கிளினிக்ஸ் இங்கே ஓப்பனாக இருக்க மாட்டாங்க, பண்ணலான்னு வந்து ஏமாத்தாங்க. நம்பாதீங்க. அந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டிக்கு அவங்க கரெக்டிவ் போக முடியும்னா அவங்க போகலாம். பட் சில பேர் மணிக்காக என்ன பண்ணிடுறாங்க, கரெக்டிவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டோனெல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டாங்க. ஆல்ரெடி ஹார்வெஸ்டிங் ஆகிருக்கும், அவங்களை திருப்பி டேமேஜ் பண்ணி காசுக்காக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து ரொம்பவே தப்பு. ஸோ கிளீனிங் விஷயத்துல ரொம்பவே தப்பு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ அந்த கிளினிக்கை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. நான் கிளினிக் ஏரியா இருந்தீங்க தப்பே கிடையாது. நான் வந்து ஒரு கிளினிக் காமிக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச கிளினிக்கு நான் காமிக்கிறேன், அந்த ரிசல்ட் நல்லா நான் காமிக்கிறேன். நீங்கள் போயிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்க, பாருங்க. நான் எப்பவுமே யாரையுமே வந்து போய் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த கிளினிக்கு போய் பாருங்க, ரிசல்ட் நல்லபடியாக வரும். போய் பார்த்துட்டு நீங்க எடுக்கிற முடிவுக்கு நீங்க வந்து முடிவு பண்ணுங்கன்றாங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கணும். சரி, நீங்க போய் பார்த்துட்டு அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. யாரும் சொல்றாங்கன்றதுக்காக நீங்க பண்ணக்கூடாது. ஹார்வெஸ்டிங் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல செகண்ட் பாயிண்ட், உங்க பியர்டுல இருந்து எடுப்பாங்க ஒரு 500 to 1000 கிராம்ஸ் தாராளமா எடுக்கும். பியர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் ஜஸ்ட் அந்த ஆம்பரேஷன் வேற ஏதாவது பார்ட்ஸ் உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ நான் இது என்ன சொல்றேன்னா, இந்த கேக வந்து பேசின ஒருத்தர், அதாவது 5 days முன்னாடி சண்டே அனுப்பினாங்க அவர் சொன்னது என்னன்னா, நான் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப கிடையாது, எனக்கு ரொம்ப கேப். இப்போ ஜிஎஃப்சி எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஜிஎஃப்சி எடுத்துருக்கேன் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் கொஞ்சம் அந்த வழி என்னன்றது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது டிரான்ஸ்பர் பண்ணி அந்த கேப்ஸ் இருக்கிறவங்க தெரியும் ஃபீல் ஆகும். ஏன்னா லைஃப்ல ஒரு சான்ஸ் தான், அந்த ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு சான்ஸ் வந்து கிடைக்காம அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி போக முடியாது. அவ்வளோதான், உத்தரவு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சான்ஸ் கடவுள் கொடுப்பாரு நமக்கு, அது வந்து ஃபேக் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அந்த சான்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான். கிளினிக்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுறேன். அங்கதான் உங்களுடைய எல்லா டெசிஷனுமே அடுத்த ஸ்டெப்ல இருக்கு. சரிங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நான் எங்க பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், தான் பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் கண்டிப்பா மேபி இதை பற்றி, ஏன்னா இந்த நெக்ஸ்ட் மட்டும் நான் பிளான் பண்ணிட்டேன், பிப்ரவரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா அந்த டைம்ல கரெக்டாக ஒரு வீடியோ வந்துடும். கிளினிக் விஷயத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. தப்பான கிளினிக் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம செகண்ட் டைம் போகிறோம். செகண்ட் டைம் தப்பான கிளினிக் யூஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்கு வந்து லா ஹெச்என்எஸ்ல எனக்கு கரெக்டிவ் பண்ண போகிறத நான் காமிக்க போகிறேன். எல்லாருமே பாருங்க. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அந்த கான்ஃபிடென்ட் வந்து கரெக்டிவ் பண்ண போகிறவங்களுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், முடியாது.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாயிண்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டேக் கேர் கைஸ்.